பாத்தீங்களா எவ்வளவு கட் பண்ணியிருக்காங்க. பிச்சைக்கான கண்ட்ரில இங்க வந்து இத்தனை நாள் துபாய் வெப்பமரம். ஆனா இலைகள் எல்லாம் வித்தியாசம். சரி, அந்த ஸ்டாப் போர்ட் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டாப் போர்ட் போட்டதுக்கு பிறகு களவெடுத்தாலே இந்த நாட்டை பொறுத்தளவுக்கு அது ஒரு பிளாக் லிஸ்ட். எல்லாத்துக்கும் ஃபைன். நடந்து போனா 32,000 ரூபாய் ஃபைனா. உறவுகளுக்கு வணக்கம், நான் தான் உங்கள் தீபா. பஸ்ஸில் நாங்கள் துபாய்க்கு போகிறோம். துபாய்க்கு போகிறதுக்கு இப்படி ஒரு நூல் கார்டு தருவாங்க. இந்த கார்டில் வந்து நாங்கள் காசு போட்டு வச்சுக்கொள்ளணும். பஸ்ஸில் போவக்க இதை இப்படி என்ன பண்ணால் அவங்க அதில் இருக்கிற பேமெண்ட்டை வெட்டி எடுப்பாங்க. அப்போ இதுக்கு காசை போட்டு வச்சுக்கொண்டா நாங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் இந்த கார்டை யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இன்றைய பயணம் பஸ்ஸில், இந்த பஸ் பயணம் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையுமே பார்த்துடுவோம். ஓகே, இப்போ பஸ்ஸுக்குள்ளே போக போகிறோம். இந்த கார்டை என்ன பண்ணுவோம்? ஓகே, போ. முன்னுக்கு ஒரு ஆள் அனுப்பியிருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ கட் பண்ணியிருக்காங்க? 15 ரூபா. 15 ரூபாயில் 15 திராம். இப்போ மேலே மொட்டை மாடி பங்கு, மொட்டை மாடி யாருமே இல்லையா? அப்போ முன்ஷீட் எங்களுக்கு. ஓகே, நாங்கள் வலிக்கிட்டுட்டோம். இப்போ எங்கே போகிறோம் நாங்கள்? ஓகே, இப்போ நாங்கள் யூனியன் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகிறோம். நல்லா தான் இருக்கேன். மேலே உயரத்துல இருந்து போகிறோம். கீழே மக்கள் இருக்கிறாங்க. நாங்கள் மேல் தட்டில் இருக்கிறோம், மொட்டை மாடியில் இருக்கிறோம். டேட்ஸ் மரத்தை காட்டுங்க எப்படி இருக்காண்டு. காஞ்சி பேருக்கு வெயில் இன்னைக்கு 34 டிகிரி. 34 தானே யாழ்ப்பாணமும் மேக்ஸிமம். முட்டை போது இல்லையா? முட்டாதா எப்படி இருக்கேன் வேலை. ஓ, இதுதான் கோல்ட் ஷாக். அப்படியே காட்டி கொடுவாங்க. இப்போ கிங் ஃபைசல் ரோட்ல நாங்க போய் கொண்டிருக்கிறோமா? அடுத்து இந்த மேல காட்டுதுங்க, அங்க போய் கொண்டிருக்கோம். ஸ்கூல் பஸ் எல்லாம் yellow கலர், சரியா? கவர்மெண்ட் பஸ் எல்லாம் ப்ளூ கலர். கண்டுபிடிச்சிட்டேன். இவர் துபாயில தான் இருக்கிறார். இவரை பிடிச்சி தான் நாங்கள் இந்த இடமெல்லாம் சுற்றி பார்க்குறோம். இவருக்கு தான் ஃபுல்லாக தெரியும். டூரிஸ்ட் கைடு. நீங்கள் வந்தாலும் இவரை தொடர்பு கொள்ளலாம். எல்லா இடமும் கொண்டே காட்டுவேன். அதில் துபாயை பொறுத்தவரை இன்னொரு இது ஒன்று இருக்குது, பஸ் கோல்டுகள் இருக்காங்க. இப்போ நாங்கள் இப்போ இந்த போகிற பஸ் வந்து இப்போ பஸ் கோல்டில் வந்து இன்னொரு எங்களுக்கு சலுகை ஒன்று இருக்குது. இங்கே வெயில் கூட, அதனால் ஏசி அதுக்காக ஃப்ரீயான ஏசி. அதுக்கு நாங்கள் பே பண்ண தேவையில்ல, ஒன்றுமே தேவையில்லை. நாங்கள் பஸ் கோல்டு போய்ட்டு இருந்தால் அது ஏசி 24 மணி நேரம் நாங்கள் ஏசியில் இருக்கலாம். அதுக்குன்னு சொல்லி இந்த கல்வெளியாக வந்து ஏசியில் இருக்கலாது. ஜஸ்ட் பஸ்ஸில் போக மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு, வெயில் இல்லாமல் உள்ள வெயிட் பண்ணிட்டு பஸ் வந்த பிறகு, அந்த ரூட் பஸ் வந்த பிறகு நீங்கள் ஏறி போகலாம். கேஷ் எதுவும் பே பண்ண தேவையில்ல, எல்லாம் ஃப்ரீ தான். இதான் பஸ் கோல்டு, ஏசி பஸ் கோல்டு. நெஞ்சிட்டே வெயிலில் வந்து மக்கள் கஷ்டப்படுறதுனால அதுக்காக ஒரு சலுகை வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக. களவெடுத்தாலே இந்த நாட்டை பொறுத்தளவுக்கு அது ஒரு பிளாக் லிஸ்ட். அவனுக்கு களவெடுக்க வந்து பிடிக்காது இந்த நாட்டை பொறுத்தளவு. களவு இல்லாத நாடுல துபாய் தான் ஃபர்ஸ்ட். இங்கே நாங்கள் துபாய்க்கு போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான். எங்களுக்கு 2 hours. சனத்தொகை கூட இல்லை, வாகனங்கள் வெஹிக்கிள் கூட. ஒரு வீட்டை பொறுத்தளவுக்கு 5-6 வெஹிக்கிள் இருக்கும். ஒரு வீட்டு 5-6. ஏன்னா வெஹிக்கிளுக்கு வந்து இங்கே டேக்ஸ் இல்லை, அதனால வெஹிக்கிளுக்குரிய ரேட் குறைவு. ஜஸ்ட் பாருங்க, இதில் நீங்கள் டாக்ஸிக்கு கொடுத்துக்க வாகனத்துக்கு பாருங்கள் எப்படியான வாகனம். டாக்ஸி சும்மா ரோட்ல ஒரு டாக்ஸி, எங்களுக்காக மக்கள் சேவைக்காக ஒரு டாக்ஸியில் இருக்க வாகனங்களை பாருங்க. டாக்ஸிக்கே டொயோட்டோட கேம்ரி என்ற கார் துபாய் போல நான் பார்க்கலாம். டெஸ்லாவே கொடுத்துருக்காங்க டாக்ஸிக்கு. இங்கட ஸ்ரீலங்காவோட பார்க்கும்போது இங்கே பெட்ரோல் விலை தான் குறைவு செய்யாங்க. கொஞ்சம் நார்மலா கரண்ட் பில் எவ்வளவு வரும் அது சொல்லுங்க. கடைகள் ஷாப்புகளுக்கு பார்த்தா கொஞ்சம் அது எப்படி 1000 திராம். 1000 திராம்ஸ். அது 1000 திராம் 80 தர 1000 80,000 ரூபாய் கடைக்கு. அதே சின்ன நம்ம எங்கட மாதிரி வீடுகளுக்கு பார்த்தா மேக்ஸிமம் எங்களுக்கு ஒரு மந்த்ல ஒரு 300 திராம்ஸ் கரண்ட் பில் மட்டும் செப்பரேட்டா 300 கிராம்ஸ் 400 கிராம்ஸ் எங்களுக்கு. ஆனா அது வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு அது பெரிய இது இல்ல. உண்மையாவும் அதுதான். இங்கேயே உழைச்சி அதை செலவழிக்கிறார்களுக்கு அந்த 300 கிராம்ஸ் வந்து பெரிய காசு இல்லை. அதை வந்து எங்கட ஊர் காசுக்கு, அதாவது ஸ்ரீலங்கன் மணிக்கு டிவைட் பண்ணி பார்க்க தான் அது ஒரு பெரிய காசு மாதிரி இருக்கு. சரி, அந்த ஸ்டாப் போர்ட் போட்டிருக்கிறாங்க. அந்த ஸ்டாப் போர்ட் போட்டதுக்கு பிறகு எங்களோட வெஹிக்கிள்கள் அங்கே தாண்டி போக இயலாது. இந்த பிள்ளை இஞ்சால் நடந்து போறேன்டா, சம்டைம் அவனோட வீடு இஞ்சால் சைடு இருந்துட்டா நல்ல சேஃப்டி. ஸ்கூல் பஸ்களுக்கு ப்ரையாரிட்டி. பஸ்ஸுக்குள்ளேயும் வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அது என்ன சொன்னால் நாங்கள் கொண்டு வர வெளியிலேருந்து கொண்டு வர சாப்பாடு பொருட்களோ தண்ணியோ ஜூஸோ, தண்ணி குடிக்கலாம் ஜூஸு மற்ற இது ட்ரிங்க்ஸு அது எதுவுமே குடிக்கிறாது. அது என்ன காரணத்துக்காகன்னு சொன்னால் அவங்களோட பஸ்ஸில் வந்து நாங்கள் ஏதாச்சும் அவங்களோட பஸ்ஸை வந்து நாங்கள் துப்புரவு வச்சுக்க பஸ்ஸை வந்து நாங்கள் வந்து இலீவ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து நாங்கள் டஸ்ட்பினை போட்டு போகிற மாதிரி, அதனால் அவங்க வந்து அதுக்கு எலோட் இல்லைன்னு விட்டுருக்காங்க.
அது கொண்டு வரணும் நான் குடிக்கணும்னு சொன்னால் நான் வெளில குடிச்சிட்டு பஸ்ஸில் ஏறி போகலாம். அது பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டு குடித்தாலும் எங்களுக்கு ஒரு ஃபைன் மாதிரி கட்டணும். எல்லாத்துக்கும் ஃபைன். நான் ஜாதிப்பட பஸ்ல ஏறினா சோழன் கச்சா குரண்டில எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உண்மையா ஓ அத முக்கியமா அதை சொல்லி ஆகணும். பஸ்ஸுக்குள்ள ஏறினா அந்த 80s 70s பாட்டுகள் அதை மறக்க இயலாது. பாட்டு போட்டு தான் பஸ்லயே போவாங்க. இங்க பாட்டு இல்ல, அண்ணா மட்டும் கிடைக்க ஸ்டொப் வரைக்க கத்தி கொண்டிருப்பார். வேற மெயினா துபாயை பொறுத்தளவுக்கு பிச்சை எடுக்கலாது. பிச்சை எடுக்கணும்னு சொன்னால் ரோட்டில் வந்து பிச்சை கேட்கலாது. அது பெரிய இல்லீகலான இது உண்டு. யாருமே பிச்சை எடுக்கலாது, காசு அடுத்த கேட்கவும் இயலாது. அது மெயினான இது துபாயில். நீங்கள் ரோட்டில் இவ்வளோ ரோட்டுக்கு பாருங்கள், ஏதாச்சும் பிச்சைக்காரன் கண்டிங்களா? இங்கே வந்து இத்தனை நாளில் 3 நாளில் பிச்சைக்காரன் கண்டிங்களா? இல்லை தானே. இப்போ நாங்கள் அந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணே இல்லை. உண்மையாக தான் இங்கே யாருமே ஜாசகம் எடுக்கிறாங்களா நாங்கள் இது வரைக்கும் பார்க்க இல்லை. இங்கே லம்போகினியோ புதுசு. டிரைவர் சைடு லெஃப்ட் ஹேண்ட் அங்காளி சைடுல சொல்லாங்கடா போவா. இப்போ இந்த சைடால போய்க்கணும். அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். இந்த ஏறணும்னா கன்ஃபியூஸ் ஆகும் ரோட்டை கண்டோன்னு. துபாயில் வந்து 3:28 எங்கட ஊரில் டைம் வந்து 5 மணி சரியா 5 மணி. கிட்டத்தட்ட 1.5 மணியெல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்கு. அதோட இங்கே வந்து இப்போ சரியான வெயில் கூடன்றனால மார்னிங்கில் வெளியிட மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு பிறகு தான் இங்கே வெளியிலேயே போவாங்க. 3 மணிலேருந்து 12-1 மணி மட்டும் இங்கே ஷாப்புகள் எல்லாம் திறந்திருக்கும். அதுக்கு பிறகு தான் வெளியிலேயே போய் வந்து கொண்டிருப்பாங்க. ஏன்னா சரியான வெயில்ன்றதால அது ஒரு முக்கியமான விடயம். நாங்கள் பஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கிறோமா இல்லையாண்டு கார்டை செக் பண்ணிட்டு போகிறாங்க. பஞ்ச் பண்ணியிருக்கிறோம் என்ன இல்லாட்டிக்கு என்னத்துக்குன்னு சொன்னால் இது சம்டைமில் வந்து இந்த காட்டை பஞ்ச் பண்ணாமல் எல்லோரும் வந்து சும்மா ஏறிட்டு போவாங்க. என்ன பஸ்ஸை பொறுத்தவரை கண்டக்டர் இல்லை, பஸ் டிரைவர் மட்டும் தான் இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து நோட் பண்ண மாட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு முறைப்படி நாங்கள் வந்து கள்ளத்தனம் செய்யலை இந்த நாட்டை பொறுத்தளவுக்கு. அப்படி கள்ளத்தனம் செய்கிறாக்கள் இருக்கிறதுக்காக தான் இது செக் பண்ண வந்தாங்க. இவங்க சிஐடி லோக்கல் சிஐடி. லோக்கல் சிஐடியா? ஆமாம் ஃபைன். 400 ரூபா ஃபைன் அடிப்பாங்க. 400 ரூபா ஃபைன் அடிப்பாங்க. அதோட அவங்களை கூட்டிகிட்டு போவாங்க. துபாய் வெப்பமரம். ஆனால் இலைகள் எல்லாம் வித்தியாசம் சின்னதாக இருக்குது. சும்மா கண்டவரில் வந்து வாகனம் போயிருக்கணும் இடையில பாஞ்சு போவோம். நாங்கள் கேமராவில் வந்து நாங்கள் மாட்டினோன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட ஐடிக்கு வந்து 450 வந்து ஃபைன் வரும். அது நாங்கள் இங்கேருந்து போகும்போது விசிட்டரோ இதோ இங்கே நாங்கள் ஏப்பில் போகும்போது அந்த ஃபைனை காசு கட்டிட்டு தான் போகணும். 32,000 ரூபா நடந்து போனா 32,000 ரூபாய்னா நல்ல ஒரு அனுபவம். அதையும் தாண்டி நல்ல கிளீனா நல்ல நீட்டா இருந்துச்சு. நாங்க இதெல்லாம் அனுபவிக்கல, இது ஒரு ஃபர்ஸ்டான அனுபவம். சூப்பரா இருந்துச்சு. பஸ்ஸால் இறங்கினோம், பசிக்க வலிக்கிட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணிக்கு முதல் இது வந்திருக்கு, செலட் வந்திருக்கு. இதை டேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கே பிரியாணி வருமா. இந்த தேசிக்காவை அப்படி எடுக்கணும். தேசிக்காவை சாப்பிட்டாங்க, அது தேசிக்காய் புளியும் இப்படி மேலால புளியணும். இருக்கிற பசிக்கு நாங்கள் எதை தந்தாலும் சாப்பிடுவோம். இப்படி எடுக்கணும். கரெக்டுக்கு தேசிக்காய் முடிஞ்சு சாப்பிட்றாங்க நீங்க தான் பாஸ். துபாய் பாஸ். இது என்ன சாமான்? குப்புஸா? அரபி பீட்டா பிரெட். குப்புஸ் சொல்லாமல் நாங்கள் இதான் இங்கிலீஷ் சொல்கிறோம்னா பீட்டா பிரெட். ஓகே. மற்றபடி அரபியில் வந்து மெயின் சாப்பாடு தான். அவனோட விடியக்கால சாப்பாடு தான். லைட்டாக அப்படி தொட்டு இப்படி சாப்பிடும். இது ஒரு சலாட். எப்படி இருக்கு? இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இதே காட்டில் தான் இந்த காட்டில் காசு போட்டு வச்சுருக்கிறோம். இந்த காட்டில் தான் நாங்கள் மெட்ரோக்கும் போக போகிறோம். இதே காட்டில் தான் மெட்ரோக்கும் யூஸ் பண்ணுறதா. மெட்ரோவில் வந்து துபாய் பிரேம், மற்றது பர்ஜ் கலிஃபா, இப்படி முக்கியமான இடங்களை பார்க்க போகிறோம். தொடர்ச்சியான காணொலிகள் ஒவ்வொன்றா உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன்.